ஹாய் அருண் பிளஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு நாங்க அன்னோன் ஃபேக்ட் மூவில கன்னத்தில் முத்தமிட்டால் மூவியை பத்தி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய மூவி வந்து ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இந்த மூவி கொஞ்சம் ஸ்பெஷலா எங்களுடைய தமிழ் மக்களோட உணர்வுகளை வெளியில கொண்டு வர மாதிரி ரொம்பவே உணர்வு பூர்வமா எடுத்திருக்காங்க. இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் மூவி வந்து 2002ஆம் ஆண்டு வேலண்டைன்ஸ் டே அன்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அவங்க ஆரம்பத்துல வச்ச பேர் வந்து மஞ்சள் குடைகள். அவங்க ஏன் இந்த குடைகளை மீன் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நான் பிறகு சொல்றேன். எழுத்தாளர் சுஜாதா அவங்களுடைய அமுதாவும் அவனும் என்ற சிறுகதையை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிதான் மணிரத்னம் சார் வந்து இந்த படத்தை எடுக்க இருந்திருக்காரு. அதாவது ஒரு வந்து த்ரில்லர் பேஸ்ல வந்து கொரில்லா போர் முறையை அடிப்படையாக கொண்டு ஒரு சின்ன குழுவின் தலைவியின் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ட்டுதான் அந்த படத்தை வந்து எடுக்க இருந்திருக்காரு. அப்பதான் இந்த எழுத்தாளர் சுஜாதா சொல்லியிருக்காங்க, இந்த போர் முறைக்கு வந்து ஸ்ரீலங்காண்ட சிவில் வார் அடிப்படையாக கொண்டு எடுத்தீங்கன்னா தமிழ் மக்களோட உணர்வை இன்னுமே நாங்க வந்து இங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப நாங்க பாக்குற இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் அவுட்புட் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, பாரதியார்ட்ட சின்னஞ்சிறு கிளியேண்ட கவிதைண்ட இன்ஸ்பயர் ஆகி அதுல வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் லைனை வந்து படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்காங்க. அமுதாண்ட ஸ்ரீலங்கா அப்பாவை வந்து முதல்ல நடிக்க இருந்தது பேசி வச்சிருந்தது ஷியாம் விக்ரம். பட் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்க வரல. அதால வந்து அந்த ரோலை பிளே பண்ணிருப்பாரு ஜேடி சக்கரவர்த்தி. இவர் யார் அப்படின்னா, சர்வம் படத்துல வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அதோட இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்காக வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து தன்னுடைய 4வது தேசிய விருதை வாங்கியிருக்காரு. இந்த படத்துல ரியல் ஹீரோ யார் அப்படின்னா மணிரத்னம் சார் தான். நான் ஏன் அவரை சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து ஈஸியா வந்து எமோஷனலை கன்வே பண்ணக்கூடிய ஒருத்தர். பட் அதுக்காக நான் சொல்லல. இந்த படத்துல வந்து ஒன் ஆஃப் த லீட் ரோல் பண்ணிருப்பாங்க சிம்ரனும் மாதவனும். அந்த காலகட்டத்துல மாதவன் மின்னலே அலைபாயுதை படங்கள்ல மாதவன் ஒரு லவ்வபிள் சாக்லேட் பாயா தான் பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல சிம்ரன் வந்து பீக்ல கிளாமர்ல இருந்தாங்க. சோ அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ரியல் அம்மா அப்பாவா எங்களை அக்செப்ட் பண்ண வச்சது மணிரத்னம் சாரோட அந்த டைரக்டர் டச் தான். அவர் இப்ப கூட நாங்க வந்து அமுதாண்டா அம்மா அப்பாண்டா அவங்கள தான் எங்களால நினைக்க முடியும். சோ அதனாலதான் அவரை வந்து நான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றேன். இந்த படத்துல நிறைய கவிதைகள் வந்து ஆரம்பத்துல இருந்தே டிராவல் பண்ணி கொண்டு இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள ஸ்டார்டிங்ல ஒரு கவிதை வரும். அதாவது வந்து அமுதாண்ட அம்மா வந்து அமுதா பிறந்தா பிறகு அமுதாவை விட்டுட்டு ஸ்ரீலங்காக்கு போறா. அப்போ ஒரு கவிதை பிளே ஆகும். இந்த பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கு தாய தூண்டினது என்ன, கடமையா கணவரா போறா அப்படின்னு. இதுக்கான ஆன்சரை ஆரம்பத்திலேயே மணிரத்னம் சார் வந்து ஃபோர்ஷடோ பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, அமுதாண்ட ரியல் அப்பா அம்மா ஆரம்பத்துல ஆத்தங்கரையில இருந்து ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் கேக்குறாரு அவங்க கிட்ட, உனக்கு என்ன விட இந்த உலகத்துல என்ன பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு அவங்க வந்து நிலத்துல இருந்த மண்ணை எடுத்து காட்டுறா. இது மூலமா சொல்லாம சொல்லிட்டாரு மணிரத்னம் சார், அவங்களுக்கு நாட்டு பற்று அதிகம் அப்படின்னு. இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான பாட்டு இருக்கு, அதுதான் விடை கொடு எங்கள் நாடே. இந்த பாட்டை ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்டா, இலங்கையில் நடந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைய உணர்வு பூர்வமா வந்து எல்லாருக்குமே வெளிக்கொணர்ற மாதிரி இந்த பாட்டை அழகா சித்தரிச்சிருக்காங்க. இது மூலமா வந்து உலகத்துல இருக்க தமிழர்களுக்கு இலங்கையில் நடந்த அந்த இனப்படுகொலை சம்பந்தமான உணர்வு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு இந்த இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றி தெரியாது. பட் இந்த பாட்டை போய் பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கு அப்படியே உணர்வு ரீதியா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து இந்த படத்துல ஒரு மெயின் ரோல் வந்து பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தின டைட்டில் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தா முதல்ல வைக்க இருந்தது மஞ்சள் குடைகள் அப்படின்னு. இந்த குடைகளை ஏன் சொல்றாங்க அப்படின்றத நான் பிறகு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த குடைகளை அவங்க ஏன் மீன் பண்றாங்க அப்படின்னா, இந்த படத்துல நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே வந்து ஒரு குடை வந்து டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதாவது மாதவன் சிம்ரன் யங்க வெர்ஷனா இருக்கட்டும், அமுதாண்ட வீட்லயா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ்ன வீட்லயா இருக்கட்டும், இப்படி எல்லா சீன்லயுமே வந்து அந்த குடை வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. முக்கியமா கிளைமாக்ஸ்லயும் வந்து ஒரு சீன் வரும். அதுல மாதவன் குடையை விரிக்கிறாரு. அந்த குடைக்குள்ள அமுதா, சிம்ரன், அமுதாண்ட அம்மா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்த முதல்ல வந்து இன்டர்கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு கவிதையில. ஸ்டார்டிங்ல ஒரு கவிதை வரும், இவங்க எல்லாருமே காத்திருக்கிறது ஒரு குடை நிழலுக்காக தான். இந்த விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே வந்து கொடுத்துட்டே வந்திருக்காரு, இவங்க காத்திருக்கிறது ஒரு நிழலுக்காக தான் அப்படின்னுட்டு எல்லா ஃப்ரேம்லயுமே வந்து இந்த குடை வந்து டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்குது. அது வந்து தத்ரூபமா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான சீன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல அமுதா பிறந்தா பிறகு அம்மா வந்து கடமைக்காக போகும்போது அமுதாவை ஒரு முறை திரும்பி பாப்பா. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல அமுதா கிட்ட வரும்போது கடமைய ஒரு முறை திரும்பி பாப்பா. இப்படி இந்த ரெண்டையுமே அழகா வந்து இன்டர்கனெக்ட் பண்ணிருக்காரு மணிரத்னம் சார். இதுதான் அந்த படத்துல
இடத்துல ரொம்பவே ஸ்பெஷலான இடம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்ச இந்த மூவியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு அன்னோன் ஃபேக்ட் மூவில சந்திக்கலாம்.